மேடைக்கு மேடை எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து விட்டதாகவும் தான் காணும் கனவுகளை எல்லாம் ஒப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரது பொய்களை தோலுரிக்கும் விதமாக இந்தியா டுடே தற்போது ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. அக்கட்டுரையில் எடப்பாடி பழனிசாமியின் பொய்களுக்கு நேர் எதிராக தமிழகம் எல்லா துறைகளிலும் எவ்வளவு பின்தங்கியுள்ளது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அந்த கட்டுரையின்படி தமிழகம் உட்கட்டமைப்பில் 20வது இடமும், சுகாதாரத்தில் 11வது இடமும், பொருளாதார வளர்ச்சியில் 8வது இடமும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் 15வது இடமும், சுற்றுலாவில் 18வது இடமும், கல்வியில் 8வது இடமும், சுற்றுச்சூழலில் 6வது இடமும், சட்டம் ஒழுங்கில் 5வது இடமும் பெற்றிருக்கிறது. மேலும் ஆட்சி நிர்வாகத்தில் 12வது இடமும், தொழில் முனைவோர் முன்னேற்றத்தில் 14வது இடமும், தூய்மையில் 12வது இடமும், ஒட்டுமொத்த செயல்பாட்டில் 19வது இடம் என தமிழகம் மிகவும் பின்தங்கியுள்ளது என்பதை அந்த கட்டுரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை நான் ஒரு விவசாயி என்று சொல்லிக் கொள்ளும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் விவசாயம் கூட 19வது இடத்தில் இருப்பதுதான் அவலத்தின் உச்சம். மற்ற மாநிலங்களுக்கு அனைத்து துறைகளிலும் முன்னோடியாக இருந்த தமிழகத்தை இப்படி பின்னோக்கி இழுத்துச் செல்லும் அடிமை அரசை மக்கள் தூக்கி எறியும் நாள் வெகு தொலைவில் இல்லை.